இதை போன்ற ஒரு படம், இது போன்ற ஒரு வீரவணக்கம் செலுத்துகின்ற விழா, ஒரு உன்னதமான தருணம் என் வாழ்விலும் கிடைத்திருந்தால் நான் பெற்ற பேராக நான் கருதி இருப்பேன். 2014ஆம் ஆண்டு இன அழிப்பை மேற்கொண்ட கொடியவன் ராஜபக்சே திருப்பதி திருமலைக்கு வந்தபோது மரபு வழி போராட்டத்தை கடந்து கொரில்லா போர் முறையில் கருப்பு கொடி காட்டிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய 32 ஆண்டு கால அரசியல் முகவரியாக விளங்கிய தலைவர் வைகோ அவர்கள் என்னை அனுப்பிய போது 23 பேர் தான் என்னுடன் பங்கேற்றார். அதற்கு முன்பாக பல அணி சென்றிருந்தது. ஆனால் அவர்கள் முன்கூட்டியே கைது செய்யப்பட்ட வேளையில் நடுநிசை கடந்து 2:30 மணிக்கு சுப்பிரபாத தரிசனத்துக்கு ராஜபக்சே செல்கிறான். சுப்பிரபாத தரிசனம் முடித்துவிட்டு 3:30 மணிக்கு அவன் மீண்டும் தன் தங்கியிருக்கின்ற இல்லத்துக்கு வருவான். கொடிமரத்துக்கு நேராக கருப்பு கொடி காட்டிட வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று நான் நடுநிசை கடந்துதான் திருமலைக்கு சென்றேன். அந்த திருமலையில் சென்ற போது எங்களை அவ்வளவு எளிதாக அடையாளம் காண முடியவில்லை. எப்படி இந்த 15 தோழர்கள் கட்டுநாயக விமானத்தை தாக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய யுக்தியை கையாண்டு சென்றார்களோ அதை போல ஒரு பக்தரை போல நாங்கள் திருமலைக்கு சென்றோம். ஆனால் ஜீவன் அவர்கள், தோழர் தென்றல் நிசார் போன்றவர்கள் ஆலயத்தின் உள்ளே இருந்து தகவல் பரிமாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். சுப்பிரபாதம் தரிசனம் முடிந்து விட்டது, இதோ ராஜபக்சேவுடைய வாகன அணிப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன போது அது கார்த்திகை மாதம் டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினம். அந்த விடியற்காலை பொழுதில் ராஜபக்சேவுடைய அணிவகுப்பை மறித்து கருப்பு கொடி காட்டி முழக்கம் எழுப்பிய போது கடுமையான தாக்குதலுக்குள்ளானோம். அந்த தாக்குதலுக்கு பதிலாக நாங்கள் சுடப்பட்டிருந்தோமானால் ஒரு ஈழ வரலாற்றில் உயிரிழந்தோம் என்ற அந்த ஒரு சிறப்புக்குரிய பெருமையை பெற்றிருப்போம் என்ற உணர்வு இப்பொழுது வெளிப்படுகிறது. காரணம், பழிகளை சுமந்து கொண்டு இந்த பொது வாழ்க்கையில் நிற்கின்ற காரணத்தினால். அந்த இருந்த புலனாய்வு பிரிவு சொன்னார்கள், don't you think he is a sovereign country president? We have right to shoot him என்று சொன்னார். சுடப்பட்டிருந்தால் ஒரு மகிழ்ச்சியான சூழலுக்கு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு துரோகி என்ற பட்டத்தை சுமந்து கொண்டு நான் உங்கள் முன்னால் நிற்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்ற வேதனை இந்த அரங்கத்திற்கு வந்த போது என் மனதில் நிழலாடி கொண்டிருக்கிறது, எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அன்பின் தோழர்களே, கடந்த மாதம் நான் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தேன். ஆக்ஸ்போர்ட் நகரத்தில் நம்முடைய புலம்பெயர் ஈழத்தமிழர்கள், முன்னாள் போராளிகள், அண்ணன் கொளத்தூர் மணியவருடைய பாசறையில் பயிற்சி பெற்ற வீரர்கள் அங்கேயே நான் கண்டேன். அவர்கள் தன்னுடைய நினைவுகளை பரிமாறினார்கள். இந்த ஆண்டு மே 27 மாவீரர் தினத்தில் அங்கே ஏற்றப்படுகின்ற சுடரை அண்ணன் கொளத்தூர் மணியவர்கள் ஏற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள். 108 ஏக்கர் நிலப்பரப்பில் இடம் வாங்கி வைத்திருக்கிறார். மாவீரர் கோயிலத்தை அமைத்துக் கொண்டு வருகின்றார். இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழலில் ஈழம் தள்ளப்பட்டிருக்கிறது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் எப்படி சொன்னார், ஜெயவர்த்தனை ஒரு உண்மையான பௌத்தராக இருந்திருப்பார், ஆனால் நான் ஆயுதம் தூக்க வேண்டிய சூழல் வந்திருக்காது என்ற செய்தியை சொன்னார். ஜெயவர்த்தனா இருந்த போதும் அவர் காட்டில் போராளியாக நின்று பணியாற்றினார். அவருக்கு பின்னால் சந்திரிகா, அவருக்கு பின்னால் பிரேமதாசா, அவருக்கு பின்னால் ராஜபக்சே என்று வரிசையாக அந்த நாட்டுடைய இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் அதிபர்களாக வந்த போதும் தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவு சக்தி இல்லாமலேயே அந்த காட்டில் தனியாக களமெடுத்து போராடி கொண்டிருந்தார். பக்கத்தில் இருக்கின்ற தைவான் வெட்டி வாகை சூடியது. அவர்களுக்கு சீனா உள்ளிட்ட ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் தோள் கொடுத்து துணை நின்றது. யாசர் அரஃபாத் தலைமையில் பாலஸ்தீனம் வென்றெடுக்கின்ற களத்தில் அரபு நாடுகள் துணை நின்றது. இப்படி வரிசைப்படுத்திக் கொண்டு வருகின்ற போது
ஏராளமான நாடுகள் அந்த வரிசையில் நிற்கிறது. அன்பின் உறவுகளே, தமிழ் தாயகத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர் போர்க்களத்தில் நின்று அந்த யுத்தத்தை தொடுத்த போது தாய் தமிழ்நாடு முழுமையான தன்னுடைய ஆதரவை தரவில்லை என்ற குற்றச்சாட்டிலிருந்து எப்போதும் தப்ப முடியாது என்பதுதான் நம் முன்னால் இருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே அந்த தாய் தமிழ்நாட்டுடைய அந்த வீரம் செறிந்த வரலாறுகளை வெறும் 15 பேர் கொண்ட ஒரு கரும்புலி படையினர் நீண்ட நாட்கள் திட்டமிட்டு அங்கிருந்துதானே நம்மை நோக்கி தமிழீழ பரப்பில் யாழ் நகரை நோக்கி வண்டிக்காட்டை நோக்கி விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறது. இதை முற்றாக ஒழித்தால் தானே நமக்கான அடுத்த நகர்வு என்று கரும்புலிகள் திட்டமிட்டு முடிவெடுக்கின்ற போது அதற்கான பல வியூகங்களை வகுத்து இறுதியாக சரியாக 24 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை போன்ற ஒரு ஜூலை 24 விடியற் காலை 3:30 மணிக்கு அந்த தாக்குதலை நடத்தி 21 விமானங்களை வீழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் 10 விமானங்களை சேதப்படுத்தி உலகத்தின் கவனத்தை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய சமரை புரிந்தவர்கள் இங்கே வீரவணக்கத்திற்குரியவர்களாக இருக்கின்றார். இன்னும் அரை மணி நேரத்திற்கு முன்பாக அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது பயணிகளை ஏற்றிக் கொண்டு வருகின்ற விமானத்தில் பயணிகள் இறங்கி தங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டிய சூழலில் காத்திருக்கிறார். ஒருவரும் அந்த தாக்குதலில் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்ற அதிகவீனத்தோடு அதில் ஈடுபடுகிறார்கள். எதிரி நமக்கும் சிங்களருக்குமானதான், எனவே சிங்களர் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற உணர்வோடுதான் அவர்கள் களத்தில் இன்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த புத்தகத்தை அழகாக ஆவணப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆவணத்தை ஒவ்வொருவரும் நாம் இதயத்தில் ஏந்தி செல்ல வேண்டும். செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த புத்தகத்தை பரிசாக நீங்கள் வழங்கி அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை களத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒரு யுக்தியை மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த காலகட்டத்தில் புலிகளின் துவக்கு மகிழ்க்கப்பட்டதற்கு பின்னால் அடுத்து என்ன என்ற நகரம் வருகின்ற போது கேள்விகள் வியாபித்து நிற்கிறது. நான் சந்தித்த போராளிகள், நாம் பழகிய பல போராளிகள் நாள்தோறும் அழைக்கிறார்கள், நாள்தோறும் பேசுகின்றார்கள். விடைகாண வேண்டிய தருணங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலைக்கான தேவைகள் இருக்கின்ற வரையிலும் விடுதலைக்கான யுத்தங்கள் துவங்கிக் கொண்டே தொடர்ந்து கொண்டேதான் இருக்க முடியும். எனவே அந்த களத்தில் அவர்கள் தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டிய கடமை தாய் தமிழ்நாட்டுடைய முழுமுதற் கடமை என்பதை இந்த நேரத்தில் ஆட்சி தாய் தமிழ்நாடு உள்வாங்கிட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எனவே இந்த புத்தகத்தை வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுச் செல்வதோடு மட்டுமல்லாமல் கூடுதலான புத்தகங்களை பெற்றுச் சென்று நீங்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதை நீங்கள் கொடுக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஓட்டத்தை கருத்தியலை நம்மால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை வருகிறது. எனவே அன்பின் தோழர்களே, இந்த காலகட்டத்தில் தமிழ தாயகத்திற்கான விடுதலை இந்த அடுத்த மாதம் ஜெனீவாவில் மனித உரிமை ஆணையம் கூட்டப்பட இருக்கிறது. இதுவரையிலும் சில நிலைப்பாடுகள் காரணமாக என்னால் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. காரணம், சில இடங்களில் நான் உத்தரவு பெற வேண்டிய சூழல். காரணம், நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் தலைமைக்கு நான் கட்டுப்பட்டவனாகவே நான் இருந்த காரணத்தினால் செல்ல முடியாத சூழல் இருந்தது. ஆனால் இந்த முறை ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நிச்சயம் வருவேன் என்ற செய்தியையும் அங்கே நான் தந்திருக்கிறேன். ஒரு சுதந்திர பறவையாக என்னை மாட்டியிருக்கிறது நான் வளர்ந்த கட்சி. எனவே அந்த கட்சிக்கு நான் நன்றி சொல்கிறேன். 32 ஆண்டுகால என்னுடைய இடர்மிகுந்த லட்சிய பயணத்தில் தோள் கொடுத்து துணை தோழர்களுக்கு நான் நன்றி பாவிக்கின்றேன். அவர்களை நான் என்றைக்கும் என் இதயத்தில் வைத்து பூஜிப்பேன். என்னை ஆளாக்கிய தலைவர் வைகோ அவர்களை நான் என்றும் மறக்க மாட்டேன். அவர்தான் என்னுடைய அடையாளம் என்பதையும் நான் மறக்கவில்லை என்பதை அந்த மணி அவர்கள் சாட்சியாக வைத்து இதை நான் பதிவு செய்கின்றேன். அந்த மணி அவர்களே, 32 ஆண்டு காலம் அந்த தலைவனுக்கு நான் விசுவாசமாக வெளிப்படைத்தன்மையோடு நான் பணியாற்றியவேன். மனதாலும் ஒரே ஒரு என்பவன் கூட நான் மார்கறுத்து கொண்டவனாக இல்லை. அவர் சொன்னால் அந்த இலக்கை தகர்க்கின்ற அந்த கரும்புலியோட உணர்வோடு தான் நான் செயல்பட்டிருக்கின்றேன். எப்படி கட்டுநாயக்க விமான நிலையத்தை இந்த
15 புலிகள் தாக்கினார்களோ அதை போன்று நம்முடைய தாம்பரம் விமானப்படை அணியில் சிங்கள ராணுவ வீரர்கள் பயிற்சி பெறுகிறார்கள் என்ற சூழலில் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தலைவர் வைகோ சொன்ன மாத்திரத்தில் 1 மணி நேரத்தில் 500 பேரை திரட்டி அந்த ராணுவ முகாமை முற்றுகையிட்டு அவர்களை ஓடவிட்ட பெருமை அடிய எளியவனுக்கு இருக்கிறது. எந்த களத்தில் நான் பின்வாங்கியவன் அல்ல. அதே போன்றுதான் பெரம்பூர் தொடர்வண்டி ரயில் பெட்டி தொழிற்சாலை தயாரிக்கின்ற அந்த இடத்தில் ராணுவ பொறியாளர்கள் பயிற்சி பெறுகிறார் என்ற சூழலில் வர இருக்கிறார்கள் என்று இரு சூழலில் அவர்களுமாக அந்த பெரம்பூர் தொடர்வண்டி தொழிற்சாலைக்கு உள்ளே சென்று மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தினோம். விமானத்தில் இறங்கி தங்கு விடுதியிலிருந்து அவர்கள் அங்கிருந்து பஞ்சாபுக்கு அனுப்பிய நிலைமைகளை நாங்கள் செய்து பிடித்திருக்கிறோம். எனவே இந்த வீரம் செறிந்த வரலாறுகளில் நாம் என்னால் முடிந்தவரையில் இதில் நான் பணியாற்றி இருக்கின்றேன். நான் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 9 3 மணிக்கு உங்களுடன் தான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். காரணம், நம்முடைய தோழர்கள் தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாளையும் மாவீரர் தினத்தையும் அனுசரிப்பதற்காக வைத்த இது போன்ற விளம்பர தட்டிகளை காவல்துறை அப்புறப்படுத்தியதன் காரணமாக ஏற்பட்ட கைதின் காரணமாக அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அதை கண்டனம் தெரிவித்து விருந்தினர் மாளிகை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் இருந்த போதுதான் எனக்கான அழைப்பை தலைவர் வைகோ அவர்கள் திருமலைக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். இவையெல்லாம் நடந்த செய்திகள். இவையெல்லாம் இன்றைக்கு இட்டுக்கணிப்பட்டு அவர் பங்கேற்கவில்லை, அவர் கடைசியாக வந்தார் என்று சொல்வார்கள். ஆனால் வரலாறு சரியாக அதை பதிவு செய்திருக்கிறது. இது போன்ற ஆவணங்கள் இல்லாமல் போகுமேயானால் இப்படிப்பட்ட வரலாறு நடக்கவில்லை என்ற ஒரு செய்தி இறுதியாக முடிந்துவிடும். அதைதான் அண்ணன் நபீர் அவர்களும் நம்முடைய சாக்ரட்டிஸ் போன்ற தோழர்களும் சொன்னார். நம்முடைய வரலாற்றில் இது போன்ற வீரகாவியங்களை கட்டக்கருப்படன் வீரன் சுந்தரலிங்கம் என்றால் காலனும் கணங்குவான் என்று போற்றப்பட்டவன் ஒரு படைத்தளபதி கரும்புலியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இருந்து ஆயுதகணங்களை தகர்த்தான் என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தியாக தமிழுடைய வரலாற்றில் இருக்கிறது. மண்ணெல்லாம் வீரம் பேசி மலரெல்லாம் தமிழாய் நாரை பெண்ணெல்லாம் புலியாசிரும் சினமளக்கும் சிவங்கை சீமையில் வேலுநாச்சியாருடைய தோழி குயிலி இதே போன்ற ஒரு தாக்குதலை ராணுவ கிடங்கை முற்றிலுமாக அழைக்கின்ற ஒரு பணியை தனி ஒரு பெண்ணாக அவர் மேற்கொண்டார். ஆட்சி அதிகாரம் கோட்டை கொத்தளம் முழுமையாக வெள்ளையர்கடையில் இருக்கின்ற போது ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் அந்த அரண்மனையில் உள்ளே இருக்கின்ற ராஜேஸ்வரி அம்மனை தரிசிப்பதற்கு பக்தர்களுக்கு மக்களுக்கு அனுமதிப்பார்கள். அந்த நாள் தசரா பண்டிகை, நவராத்திரி முடிந்து 10வது நாள் தசரா பண்டிகை கொண்டாடுகின்ற அந்த நாளில் தான் குயிலி தன் உடல் முழுவதும் நெய்யை ஊட்டிக்கொண்டு ஒரு அகல் விளக்கோடு சென்று வெள்ளையனின் ஆயுத கிடங்கை அழித்தொழித்தாள் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெற்றங்களாக இருக்கிறது. அந்த மனமுடிவோடு அந்த தெளிவோடு அந்த உணர்வுகளை உள்வாங்கியவர்களாகவே நாம் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் மணி அவர்களே, அந்த தமிழீழ வரலாற்றை எழுதுகின்ற போது உங்களுடைய பெயர் இல்லாமல் உங்களுடைய வரலாறு இல்லாமல் அது முழுமை பெறாது என்பதை அங்கிருக்கின்ற போராளிகள் என்னிடம் சொல்லி இருக்கிறார். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரரே, நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு தம்பியாக உங்கள் பின்னால் நான் நிற்பேன் என்று கூறி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம்.